ஒன்றே ஒன்று பொண்ணு. இப்போ இங்கே பார்த்தா மேடையிலேயே எத்தனை பொண்ணுங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியும். அந்த 16 பேரை நாங்கள் படித்தோம். 15 பேர் பையன், ஒரே ஒரு பொண்ணு கண்டாச்சிபுரம் ஸ்கூல். இந்த பொண்ணு பேர் கூட திலகவதின்னு பேர். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். இது எப்படியா மறக்க முடியும்? அப்போ இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குது, இப்போ இருக்கிறதா மறந்து போகுது. ஹைஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது 16 ஒரே ஒரு பொண்ணு. இப்போ அந்த ஊரில் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்னு தனியாகவே ஒரு கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் உருவாகி இருக்கிறது. நான் சென்ற ஆண்டு போகும்போது அங்கே கேட்டேன், பாய்ஸ் ஹைஸ்கூலில் கூப்பிட்டு உங்கள் பாய்ஸ் ஹைஸ்கூலில் +2 இப்போ எத்தனை பேர்ப்பான்னு கேட்டேன். 430 பேருன்னா. கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு 520 பேர் படிக்கிறாங்க மகளிர்னுச்சு. அதுதாம்மா திராவிட மாடல் ஆட்சி. அதுதாம்மா பெரியார் சொன்னது. எல்லோரும் படிக்கணும், ஆணும் படிக்கணும், பெண்ணும் படிக்கணும். அனைத்து தரப்பு மத ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் படிக்க வேண்டும். பொன்முடி பெரிய ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு, ஒரே நான் கண்ணே கண்ணேன். தெரியுமா அவனுக்கு பொன்முடி? நான் பிஎல் படிக்கும்போது என் கூட 32 பொண்ணுகள். பாசி இருக்காங்க சிதம்பரம், அவர் ஒய்ஃப் இருக்கு, அதெல்லாம் என் கிளாஸ் தான். அதெல்லாம் 32 பெண்கள். எம்ஏ படிக்கும்போது 19 லேடிஸ், நாங்கள் 5 பேர் தான் பாய்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு ராசி ஓடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.